Before the Hazrat. கடைசியா நாங்க என்ன பாத்தீங்க சொல்லுங்க ஃபாஸ்டா தலைப்பு சொல்லுங்க என்ன தலைப்பு பாத்தீங்க லாஸ்டா என்ன தலைப்பு பாத்தீங்க எழுத்துக்கள் உச்சரிப்பு ராகம் சட்டங்கள் அது மூணு என்னதுக்கு தேவை மத்து ஹஸ்ரத் மத்துக்கள்லையா மத்து பாத்தி படிச்சோம் மதுல என்ன மத்தினா நீட்டி ஓதுறது ஹஸ்ரத் வெரி குட் வெரி குட் நீட்டி ஓதுறது எத்தனை வகைப்படும் வகைப்படும் ரெண்டு ஹஸ்ரத் ரெண்டு எதெல்லாம் அடையாளங்கள் எழுத்துக்கள் அடையாளங்கள் எழுத்துக்கள் மத்தினுடைய எழுத்துக்களை சொல்லுங்க பாபு அலிஃப் அலிஃப் யா சுக்கூன் பட்டையா சுக்கூன் பட்டையாவ் திருப்பி சொல்லுங்க அலிஃப் சுக்கூன் பட்டையா சுக்கூன் பட்டையாவ் மத்தினுடைய அடையாளங்கள் فتحتين فتحة مد كسرة مد ضمة مد مد திருப்பி சொல்லுங்க فتحة مد كسرة مد ضمة مد مد மத்தின அளவு எத்தனை அந்த மத்திர எத்தனை செகண்ட் எட்டணும் மத்து என்ற அந்த அளவு எத்தனை செகண்ட் எட்டணும் வெரி குட் உங்க ஆன்சர் நல்லா அழகா வந்தீங்க விட மத்திய நீட்டுதல் சரி ரெண்டு வாக சரி மத்திய எழுத்துக்கள் சரி அடையாளங்கள் சரி இந்த மத்தியினுடைய அடையாளம் இந்த மத்தியினுடைய இந்த மத்திக்கு தானே இதை நாங்க எத்தனை செகண்ட் எட்டணும் 3 seconds 3 seconds அவ வந்து இந்த ரெண்டு நீல பாக்ஸ் அடிச்சுக்க ரெண்டையும் ப்ளூ கலர் பாக்ஸ் அடிச்சுக்க இதெல்லாம் என்னது ஹஸ்ரத் நான் ரெண்டு பாக்ஸ் அடிபட்டிக்குதான் ரெண்டு பாக்ஸ் இருக்குதா இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் எத்தனை செகண்ட் நீட்டணும் 3 seconds எல்லாம் 3 seconds அப்படியா அப்படியா மத்தின் அடையாளம் 3 செகண்ட் ஃபதஹ் மது வந்தா 3 செகண்ட் கஸ்ர் மது வந்தா 3 செகண்ட் லம்மு மது வந்தா 3 செகண்ட்ஸ் மத்தினுடைய எழுத்து வா வந்தா 3 செகண்ட்ஸ் யா வந்தா 3 செகண்ட் அலிஃப் வந்தா 3 செகண்ட் இப்படியா தீபா கான் எங்க விட ஆன்சர் தீபா கான் என்ன கேட்ட நான் கேள்வி சவுண்ட் கேக்குது பேசுறது கேக்குதா கேக்குது ஹஸ்ரத் என்ன கொஸ்டின் கேட்டீங்க கடைசி லாஸ்ட் கொஸ்டின் மத்தினுடைய எழுத்து அலிஃப் யா வா வந்தா எத்தனை செகண்ட் நீட்டுறது 2 seconds 2 seconds பாத்தீங்களா ஆன்சர் பேரு அப்ப 3 seconds சொன்னீங்க இப்ப 2 seconds சொல்றீங்க அடுத்தது 1 second அப்படியா போன கிளாஸ்ல விட்ட பேர்ல திருப்பி ரிப்பீட் ஆகுது ஏன் பார்க்கல எத்தனை செகண்ட் இன்டர்மீடியட் சொல்லி தரலையா இதுக்கு முழுக்கு
தீபகான் எத்தனை செகண்ட் நீட்டணும் என்ற கன்செப்ட் இதுக்கு முன்னால சொல்லி தரலையா? பதில் சொல்லணும், சும்மா நிக்கப்படாது. சொல்லி கொடுத்தீங்க ஹஸ்ரத். விளங்கல, சத்தம் போட்டு பேசணும் முதலாவது. சொல்லி கொடுத்தீங்க ஹஸ்ரத். அப்ப நான் மறந்துட்டீங்க அப்படியா? நான் திருப்பி இப்படி சொல்லி தரேன், மறக்க இயலாது. இது முக்கியமான பாடம். இல்லாட்டி நீங்க ஓத போகல பேத்திட்டு சும்மா குழம்பி கொண்டு இருப்பீங்க, கன்ஃபியூஸ் ஆகி கொண்டு ஸ்ட்ரக் ஆகி கொண்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதே, மறந்துட்டே. எத்தனை எப்படி நீட்டுறது, எவ்வளவு நீட்டுறதெல்லாம் ஞாபகத்தில் இல்லாட்டி கஷ்டமா இருக்கும். மைனா விளங்குது உஸ்தாத். சரி, இப்ப நான் சொல்லி தரேன், கவனமா பாத்துக்கோ. இந்த மத்தியினுடைய அடையாளம் தானே, இந்த மத்தியினுடைய அடையாளம் வாரடங்கள்ல நீங்க கட்டாயம் 3 செகண்ட் நீட்டணும். இதுல மட்டும்தான் 3 செகண்ட் நீட்டணும். விளங்கிச்சா? ஓகே ஹஸ்ரத். அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன், விட சொல்லாட்டி புதிய பாடம் சொல்லித்தர மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமா பார்த்துக்கொள்ளணும், கவனமா படிச்சு எடுத்துக்கொள்ளணும், கேள்விகளுக்கு ஆன்சர் வரும். ஏனைய எந்த 2 பாக்ஸ் இந்த அடிச்சு பாக்ஸ் உண்டு, ஃபத்தஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம் மத்து இருக்குது. இந்த பாக்ஸை பாருங்க, சுக்குன் செய்யப்பட்ட வாவ் இருக்குது, சுக்குன் செய்யப்பட்ட யா இருக்குது, அலிஃப் இருக்குது. இந்த 2 பாக்ஸ்ல எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட் தான். எத்தனை செகண்ட்? 1 செகண்ட். எது வந்தாலும் 1 செகண்ட் தான். அப்ப ஃபத்தஹ் மத்து வந்தா எத்தனை செகண்ட் நீட்டணும்? 3 செகண்ட் நீட்டணும், அப்படியா? இல்ல ஹஸ்ரத். 2 செகண்ட், அப்படியா? 1 செகண்ட். 3 செகண்ட்ஸ் ஹஸ்ரத். இல்லங்கல்ல, 3 செகண்ட்ஸ். 3 செகண்ட்ஸ், அப்படியா? எஸ் ஹஸ்ரத். ஃபத்தஹ் மத்து வந்தா 3 செகண்ட், அப்படிதானே? எஸ் ஹஸ்ரத். அப்ப உங்களுக்கு விளங்குது இல்லையா? நான் இப்பதானே சொல்லி தந்தேன், இப்பதானே சொல்லி தந்தேன். இந்த 2 பாக்ஸ் அடிச்சுக்கிற விளங்குதா உங்களுக்கு? ஸ்கிரீன் விளங்குதா முதல்ல? அது உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்குது தெரியாம முதல்ல? என்ன ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்? ஏன் ஸ்கிரீன் விளங்குது இல்லை, அப்படியா? எனக்கு விளங்குது இல்லை, உங்களோட என்ன ப்ராப்ளம்? இப்ப நான் என்ன உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். நான் சொல்லி தந்தேன், சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், என்ன சொல்லி தந்தீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப கடைசியா உங்களுக்கு என்ன சொல்லி தந்தீங்க? நைட் என்ன சாப்பிட்டீங்க அப்படியே கேட்டேன், அதை சொல்லி தந்தேன். எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், அப்படி சொல்லி தந்தேன். இப்ப லாஸ்டா உங்களுக்கு என்ன சொல்லி தந்தீங்க சொல்லுங்க பாப்போம். மத்து. ஒரு வார்த்தை மத்து, அவ்வளவுதானே சொல்லி தந்தேன். நீட்டி ஓதணும். மத்தண்டா நீட்டி ஓதணும் என்று சொல்லி தந்தேன், அப்படியா? இப்ப சொல்லி தந்தேன், நான் சொல்லி தந்தேன், அப்படியா? மத்தண்டா இப்ப நீட்டி ஓதணும்னு சொல்லி தந்தேன், அப்படியா? இதோட அடையாளங்கள் எவ்வளவு செகண்ட்ஸ் நீட்டி ஓதணும், அதுக்கப்புறமா எவ்வளவு செகண்ட்ஸ் நீட்டி ஓதணும். அப்ப எவ்வளவு செகண்ட் நீட்டி ஓதணும் என்று கேள்வி கேட்ட உங்கள்ட்ட நான் சொல்லி தரல, அப்படியா? நான் உங்களுக்கு என்னத்தை சொல்லி தந்தனோ அதை சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்கிறீங்களே திருப்பி, எவ்வளவு செகண்ட் நீட்டணும் அப்படியே உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன், அப்படியா? சொல்லி தரலையா இப்ப லாஸ்டா? ஏன் தீபா கான், உங்களுக்கு சொல்லி தந்தனா அல்லது உங்கள்ட்ட கேள்வி கேட்டனா? எவ்வளவு செகண்ட் நீட்டணும் என்று கேள்வி கேட்டனா அல்லது ஒவ்வொன்றுக்குமா சொல்லி தந்தனா? இப்போ ஹஸ்ரத். இப்ப கடைசியா லாஸ்டா? என்ன ஒன்றுமே புரியல, அப்படியா? என்ன கேட்கிறே புரியலையோ? புரியுது ஹஸ்ரத். அப்ப உங்களோட பதில் வருது இல்லையா? நீ பேசிட்டு இப்ப நான் கொஸ்டின் சொன்ன ஆன்சர் பேல இப்ப மத்திய அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் நீட்டணும்? 3 செகண்ட். 3 செகண்ட். ஃபத்தஹ் மத்து வந்தா 3 செகண்ட், அப்படிதானே? சுக்குன் செய்யப்பட்ட யா வந்தா எத்தனை செகண்ட் நீட்டணும்? சுக்குன் செய்யப்பட்ட வா வந்தா எத்தனை செகண்ட் நீட்டணும்?
கஸ்டர் மத்து வந்து எத்தனை செகண்ட் நீட்டணும்? ஆன்சர் வருது இல்ல, ரோங். அப்ப ஆன்சர் பேல, ஆன்சர் பேலண்டா கிளாஸ் செய்யலாது. சரி, வசனத்துல கடைசியில் எத்தனை மெத்தட் நிப்பாட்டேலும்? வசனத்துல லாஸ்ட்ல எத்தனை மெத்தட்ல நிப்பாட்டேலும்? அடுத்த கேள்வி. குயிக் 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 ஆன்சர். ஆன்சர் குயிக். 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் குயிக் குயிக் குயிக். ஃபர்ஸ்ட் மெத்தட் குயிக். எல்லாட்ட ஃபத்ஹத் और ஃபத்ஹத்தைன் और அலிஃப் வந்தா 2 கவுண்ட்ஸ் நீட்டி நிப்பாட்டணும். ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து தாவுல் மர்பூத்தா லாஸ்ட்ல வந்துச்சுன்னா ஹாவா மாத்தி ஹாமல சுக்கூன் வச்சு ஓதணும். தேர்ட் மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடையும் செகண்ட் மெத்தடையும் விட்டு தேர்ட் மெத்தட்ல சுக்கூன் வச்சு ஓதணும். மத்தண்டா என்ன? தெரியாது. நீட்டி ஓதுறது. நீட்டி ஓது. லேட் ஆக கூடாது. லேட் ஆயினா தெரியாது. ஆன்சர் பேல. மத்திய எத்தனை வகை பிரிக்கிறது? 2 வகையாக. எதெல்லாம்? அடையாளங்கள், எழுத்துக்கள். அடையாளங்கள் என்ன? ஃபத்ஹமத், கஸ்ரமத், தம்மமத், மத். மத்தல்ல, மத்தினுடைய அடையாளம். லாஸ்ட் வந்து மத்திர அடையாளமா? ஃபத்ஹமத், கஸ்ரமத், லம்மத் வந்தா எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? அதான் தெரியாது. அப்படியா? 3 seconds. 3 seconds. That's the answer wrong. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட ஆன்சர் பேல திருப்பி சொல்றேன். இந்த மத்தினுடைய அடையாளம் நல்லா பாக்ஸ். நான் உங்களுடைய ஸ்கிரீன் எழுதுறதுக்கு கண்ணுக்கு விளங்குதா? கண்ணுக்கு என்ன எழுதுகிறேன்? என்ன எழுதுகிறேன்? குயிக்கா சொல்லணும். ஸ்கிரீன்ல நான் இப்ப என் பேனையால் எழுதிக்கிறேன். அப்படியா? அதீபா கான் எழுதுவோம். அப்படியா? இப்ப விளங்குதா எழுதுறது? அதீபா கான் விளங்குதா? என்ன ஸ்கிரீன் எழுதுறது விளங்குது இல்லையா? உங்களுடைய ஸ்கிரீன்ல நான் எழுதிக்கிறது விளங்குதா? உங்களோட போன்ல எழுதுறது விளங்குதா? இல்ல ஹஜ்ரத். விளங்குது இல்லையா ஸ்கிரீன்ல எழுதுறது? அப்போ உங்களுடைய ஸ்கிரீன்லாம் பிரச்சனை. அப்ப நான் செய்ய வழி இல்லை. உங்களோட போன்ல கண்ணை திறந்து நல்லா பாருங்க. எங்க சரி அதீபாகான் எழுதிக்கிறான்னு சொல்லி ஒண்ணு எழுதுற ஒண்ணு விளங்கு இல்லையா? ஸ்கிரீன்ல கிறுக்கிறது விளங்குதா? கீறிக்கிறது விளங்குது இல்லையா? ஒன்றும் விளங்குது ஹஜ்ரத். ஐத்தானே. அப்ப சொன்னீங்க விளங்குது இல்லைன்னு சொல்லி. இப்ப நான் ஸ்கிரீன்ல ஒரு இடத்துல வட்டம் போட்டிக்கிறேன். எங்க வட்டம் போட்டிக்கிறேன்? குயிக்கா சொல்லணும். டக்குன்னு சொல்லணும். குயிக் குயிக். உங்களுடைய ஸ்கிரீன்ல நான் வட்டம் போட்டு போட்டிக்கிறேன். எங்க வட்டம் போட்டிக்கிறேன்? போடைய வட்டம் மத்தில. மத்தில. நீங்க உங்களுடைய ஸ்கிரீனை பாக்குறீங்களா இல்லாட்டி வேற எங்கேயும் பார்த்து கொண்டிருக்கீங்களான்னு விளங்குது இல்லை. ஆகவே அடுத்த கிளாஸுக்கு நீ வீடியோ ஆன் பண்ணி தான் கிளாஸுக்கு வரணும். அடுத்த கிளாஸ்ல இருந்து கட்டாயம் நீங்க உங்களோட வீடியோவை ஆன் பண்ணி தான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். அப்பதான் எங்களுக்கு விளங்கும். நீங்க உங்களுடைய ஸ்கிரீன் விளங்குது இல்லையா, ஸ்கிரீன்ல பிரச்சனையா, உங்கள்கிட்ட பிரச்சனையான்னு சொல்லி பிரச்சனை ஆகிது. நான் உங்களோட லாஸ்ட்ல சொல்லித்தாரன். இந்த மத்திட அடையாளத்துக்கு மட்டும்தான் நாங்க 3 கவுண்ட் நிட்டுறது. 3 செகண்ட்ஸ் நிட்டணும். 6 கவுண்ட். 3 செகண்ட் 6 கவுண்ட் நாங்க நிட்டுறது. இந்த நான் பாக்ஸ் அடிச்சுக்கிறது. இந்த ஒரு பாக்ஸ் நீல கலர்ல பாக்ஸ் அடிப்பட்டிக்குது. இந்த சைட்லயும் ஒரு நீல கலர் பாக்ஸ் ஒண்டிக்குது. இந்த பாக்ஸ்ல இருக்கிற 6 மொத்தம் 6 தான் நிற்கிற 2 பாக்ஸ்லயும். இந்த 6ல ஏதாவது ஒன்று வந்துச்சுனால் நீங்க நீட்ட வேண்டிய கவுண்ட் ஜஸ்ட் 1 செகண்ட். ஜஸ்ட் 1 செகண்ட். இந்த 2 கொஸ்டினும் நாளைக்கு ரிப்பீட் அடுத்த கிளாஸ்ல கேள்வி கேட்பேன். திருப்பி பதில் ஒழுங்கா வரலன்னா பிரச்சனையா போகும். இதுக்கு மேல என்ன சொல்லி தர இயலாது. விளங்கின தானே? என்ன சொன்ன சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. லாஸ்ட் என்ன சொன்ன? அந்த 6 வேர்ட்ஸையும் ஒரு செகண்ட்ஸ் எந்த 6 வேர்டையும்? 6 வேர்ட் இல்லையே. வேர்ட் உண்டு இல்லையே. அலிஃப், அதுக்கு அப்புறமா ஃபத்ஹமத், கஸ்ரத், கஸ்ரமத், தம்மமத். வந்தா 1 செகண்ட்ஸ் நீட்டி ஓதணும். 6 வந்தா அப்ப 6 செகண்ட். அப்படியா? ஆமா ஹஜ்ரத். இல்ல ஹஜ்ரத், 1 செகண்ட் ஓதணும். எது வந்தாலுமே 1 செகண்ட் தான் நீட்டணும். மறக்காம அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆயிட்டு வரணுமா? அடுத்த கிளாஸ் கட்டாயம் வீடியோ ஆன் பண்ணி தான் கிளாஸ் ஜாயின் பண்ணணுமா? இது கஷ்டம். கிளாஸ் இது வீடியோ ஆன் பண்ணி தான் கிளாஸுக்கு வரும்.